வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. இன்றைக்கி ஹாப்பி சண்டே. எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா இன்றைக்கி எது அப்புறம் 2 மணிக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகுது. அதில் ஒரு நிமிஷம் கூட வந்திருக்க மாட்டேன். நான் வந்திருப்பேன். வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவேன் ராமரோட. ராமர் சார் வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி வருவார். ராமர் சார் வந்த பிறகு பின்னாடி நான் வருவேன். 2 பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. விஜய் டிவியில் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். பலவித முயற்சிக்கு பின்னாடி அப்போ போயிட்டு தோல்வியாகி கடைசியில் அவங்கள கூப்பிட்டு நம்மளுக்கு சான்ஸ் வந்திருக்காங்க. அதில் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கூலி படத்தோட ஸ்கூஃப் அதில் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். சிக்கன் இன்றைக்கி வந்து 260 ரூபா, ஸ்கின் எடுத்தால் 300 ரூபா. 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். 150 ரூபா சிக்கன் வாங்கி வந்துட்டு ஷீலா மீன் 3 மீன் 250 ரூபா. நல்லா பெரிய பெரிய மீன் 250 ரூபா. காமிட்டுங்களேன் முருகா. பாருங்கள் எங்கேயே அந்த மீன், பெரிய பெரிய மீன். இந்த மீன் 1/2 கிலோ. ரொம்ப பெருசு கிடையாது, சின்னதாக இருந்தது. ரொம்ப பெருசுனா இல்லை. அப்போது ஓகேங்களா? இது வந்து 1/2 கிலோ 250 ரூபா. அப்புறம் சிக்கன் கழுவி வச்சிட்டியா? உள்ள வச்சுருக்கியா? சிக்கன் வேணாம் அவ்வளோ. சிக்கன் பார்த்துருப்பாங்க. சிக்கன் வந்து ஒரு 150 ரூபா 1/2 கிலோ. ஸ்கின் அவுட், ஸ்கின் இல்லாமல். என் பையன் வந்து ஸ்கின் இல்லாமல் தான் சாப்பிடுவான். எனக்கு ஸ்கின்னோட சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்னோட சாப்பிட்டா தான் அந்த குழம்புல போட்டால் அப்படியே எண்ணெய் மாதிரி மதிங்கி டேஸ்ட்டாக வரும். என் பையன் எனக்கு பிடிக்காது. ஸ்கின் எடுத்துகிட்டு வர சொன்னான். ஸோ நீ மதியம் நம்ம வீட்டில் நீ சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. நம்ம மீனை கை தொட மாட்டேன்னு வச்சுங்க, அந்த சுத்தமாக பிடிக்காது. எல்லாம் சாப்பிடுவேன். அதோட சிக்கன் தான். மட்டன் கூட சுமார் தான். சிக்கன், ஐ லவ் சிக்கன். சிக்கன் உடம்பு கெடுதுன்றாங்க. நல்லதோ கெட்டதோ ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். இப்போ ஓரளவு டயட்லேருந்து ஓரளவு கம்மி பண்ணிட்டேன் உடம்பை. சுகரை கட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கம்மியாகிடும். இப்போ நான் இந்த பிளாக் அண்ட் பிளாக் காஸ்டியூம் போட்டு ஸ்டேஜில் ஆடுறதுக்கும் அந்த பல்ல இழிக்கிறதுக்கு வந்து பல ட்ரெஸ் பண்ணுவோம். அது போட்டு ஆடுறது வித்தியாசம் இருக்கும். அது கொஞ்சம் குண்டாக தெரியும். பிளாக் அண்ட் பிளாக் போட்டால் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும். ஆமாம். இன்றைக்கி சாயங்காலம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கலை நிகழ்ச்சி உண்டு. கலை நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா. அதில் எனக்கு பொன்னாடை போற்றி ஏதோ பரிசுத்தார் பண்ணாங்க. நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் சுகன், டைரக்டர் சுகன் வழங்கும் அந்த ஒரு ப்ரோக்ராம். அது நான் நேரில் போய் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 o'clock நான் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நானும் ஒய்ஃப் இருப்போம். ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கும். வரவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி. இப்போ கொஞ்சம் வெளியே போகிற வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் நேற்று வித்தியாசமாக வந்தேன். சாம்பார் தூள் அங்கேயே வச்சுட்டு வந்தேன் கடையில். இப்போ மறந்து போயிட்டேன். குழம்புத்து மட்டும் எடுத்து மாட்டேன். போயிட்டு வந்துட்டேன்.